குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா நோய் தடையாப்பு மண்டலத்தினுடைய செல்ஸ் ஆஃப் இம்யூன் சிஸ்டம் பார்க்கணும். நோய் தடைக்காப்பு மண்டலம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒன்றை ஒன்று சார்ந்த பல செல்களெல்லாம் ஆக்கப்பட்டிருக்கும். இந்த செல்கள் பார்த்திங்கன்னா நுண்கிருமிகள் மற்றும் புற்றுநோய் கட்டி செல்களிலிருந்து வளர்ச்சி ஆகியிருந்து உடலை பாதுகாக்கிறது தான் இந்த நோய் தடையாப்பு மண்டலத்தினுடைய செல்களுடைய வேலைன்னு சொல்லலாம். வளர்ந்த மனிதனில் இரத்தத்தில் உள்ள செல் பொருள்கள் அட்டவணையில் பார்க்கலாம். அனைத்து வகையான செல்களும் பார்த்திங்கன்னா பகுதி திறன் கொண்ட குருதியாக்க தண்டு செல்களில் இருந்து தோன்றியது தான் அப்படின்னு சொல்லலாம். இந்த ஹெமட்டோபாய்டிக் ஸ்டெம் செல்லுன்னு சொல்கிறோம் இல்லையா, அதாவது குருதியாக்க தண்டு செல்கள்லேருந்து தோணுது தான். ஒவ்வொரு தண்டு செல்லும் பார்த்திங்கன்னா சிவப்பணுக்கள், வெள்ளை அணுக்கள் மற்றும் பிளேட்லெட்டுகள் ஆகிய அனைத்தையும் உருவாக்கக்கூடிய திறனை பெற்றிருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதிர்பொருள் தூண்டிகள் குறிப்பாக பார்த்திங்கன்னா அந்த எதிர்பொருள் தூண்டிகள் சொல்லக்கூடிய அந்த ஆன்டிஜனை அல்லது நோய்க்கிருமியை இனம் கண்டு அவற்றுக்கு எதிரான தடைகாப்பு துலங்களை வெளிப்படுத்துவது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இந்த லிம்போசைட்டுகள் என்று சொல்லக்கூடிய லிம்போசைட்டுகள் தான். இலக்கற்ற தடைகாப்பு துலங்கள் எதிர்பொருள் தூண்டிகளை முன்னிலைப்படுத்துதல் மற்றும் சைட்டோகைனுடைய உற்பத்தி ஆகியவற்றை இரத்தத்தில் உள்ள பிற வகை வெள்ளை அணுக்கள் செய்கின்றன அப்படின்னு சொல்லலாம். இதில் பார்த்திங்கன்னா லிம்போசைட்டில் பார்க்குறதுக்கு முன்னால் என்னென்ன மாதிரியான செல்கள் இருக்குங்கிறத பார்த்துடலாம். இதில் டென்ட்ரைட் செல்கள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மெல்லிய சவ்வின் நீட்சிகளால் சூழப்பட்டு நரம்பு செல்லினுடைய டென்ட்ரைட் போல தோன்றுவதனால அது டென்ட்ரைட் செல்கள் என்று அழைக்கப்படுது. இது பார்த்திங்கன்னா எதிர்பொருள் தூண்டிகள்னு சொல்லக்கூடிய டி ஹெல்பர் செல்களை வழங்குறது தான் இந்த டென்ட்ரைட் செல்லோட வேலை. 4 வகையான டென்ட்ரைட் செல்கள் இப்போ கண்டறியப்பட்டிருக்கு. அது என்னென்னு பார்த்தோம்னா லங்கர்கான் மற்றும் இடையீட்டு செல்கள், மைலாய்டு மற்றும் லிம்பாய்டு செல்கள். இதனாலும் டென்ட்ரைட் செல்களாக கண்டறியப்பட்டிருக்கு. இப்போ நோய் தடையாமலுடைய செல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா பார்க்கலாம். முதல்ல பார்த்திங்கன்னா பகுதி திறன் கொண்ட தண்டு செல்கள் அப்படின்னு எடுத்துட்டோம்னா இதில் பார்த்திங்கன்னா தசை சார்ந்த செல்களுடைய ஆரம்ப நிலையில் இருக்குது. அடுத்து நிணநீரிய செல்கள் இருக்குது. தசை சார்ந்த செல்கள்னு எடுத்துட்டோம்னா அதில் சிவப்பணு செல்களுடைய ஆரம்ப நிலை, அப்புறம் சிவப்பணு. அடுத்து பார்த்திங்கன்னா இந்த பேசோஃபில், தட்டணுக்கள், ஈஸ்னோஃபில் இது எல்லாமே இந்த தசை சார்ந்த செல்களுடைய ஆரம்ப நிலை. அதிலேருந்து வரக்கூடிய முதிர்ந்த செல்கள். நிணநீரிய செல்லுடைய ஆரம்ப நிலைங்கிறது டி செல், பி செல் இருக்கும். அப்புறம் அது என்ன பண்ணால் துகள் சார்ந்த மோனோசைட் செல்களாக மாறும். ஆரம்ப நிலையில் நியூட்ரோஃபில், மோனோசைட், டென்ட்ரைட் செல்களாக மாறும். அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இந்த மோனோசைட் மேக்ரோபேஜாக மாறிடும். இப்போ ரத்தத்தில் உள்ள செல் பொருள்கள், அதாவது தடைகாப்பு நடவடிக்கையில் ஈடுபடும் செல்னால் ரத்த சிவப்பணுக்கள் அதோடைய எண்ணிக்கை கிட்டத்தட்ட 4,00,000 எண்ணிக்கை பார்த்திங்கன்னா செல்லுடைய எண்ணிக்கை பார்த்திங்கன்னா 42 லட்சம் 65 லட்சம் வரைக்கும் இருக்கலாம். இரத்த வெள்ளையணுக்களே நம்ம என்ன சொல்கிறோம், துகளுள்ள வெள்ளையணு, துகளற்ற வெள்ளையணு பிரித்தோம் இல்லையா. அதில் துகளற்ற வெள்ளையணில் லிம்போசைட்டுகளுடைய எண்ணிக்கை 1500லேருந்து 4000 வரைக்கும் இருக்கும். இதனுடைய விழுக்காடுங்கிறது 20 to 30%. அடுத்து மோனோசைட்டுகள் அப்படிங்கிறது பார்த்தோம்னா 200 to 950 வரைக்கும் மோனோசைட்டுகள் இருக்கும். இதனுடைய விழுக்காடுங்கிறது 2 to 7%. துகள் உள்ள வெள்ளையணில் பார்த்தோம்னா நியூட்ரோஃபில், பேசோஃபில், ஈஸ்னோஃபில்லாம் துகள் உள்ளதுன்னு சொல்கிறோம். அதில் நியூட்ரோஃபில் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 2000 முதல் 7000 வரைக்கும் அந்த எண்ணிக்கை இருக்கும். இதனுடைய விழுக்காடு 50லேருந்து 70%. பேசோஃபில்கள் 50 to 100 அளவுக்கு எண்ணிக்கையில் இருக்கும். இதனுடைய விழுக்காடு 1க்கும் குறைவுன்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஈஸ்னோஃபில்களுடைய எண்ணிக்கை 40 முதல் 500 வரைக்கும் இருக்கும். இதனுடைய விழுக்காடு 2லிருந்து 5%. பிளேட்லெட்டுகள் 1,50,000 முதல் 5 லட்சம் வரைக்கும் இருக்கும். இதெல்லாமே இந்த நோய் தடைகாப்புள்ள இரத்தத்தில் உள்ள செல் பொருள்கள்னு சொல்லலாம். அடுத்து லிம்போசைட்டுகள் பார்க்குறோம். லிம்போசைட்டுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா இரத்தத்தில் இருக்கக்கூடிய வெள்ளை அணுக்களில் ஏறத்தாழ 20லேருந்து 30% லிம்போசைட்டு தான். இந்த செல்லினுடைய பெரும்பகுதி பார்த்திங்கன்னா
உட்கரு நிரம்பியுள்ள நிலையில் சிறிய அளவிலான சைட்டோபிளாசம் மட்டும் காணப்படும். இதுலேயும் பார்த்திங்கன்னா பி மற்றும் டி செல்னு 2 வகையான லிம்போசைட்டு காணப்படுதுங்க. இந்த இருவகை செல்களுமே எலும்பு மச்சையில் தான் தோன்றும். இதில் வந்து பி செல்கள்னு சொல்லக்கூடியது எலும்பு மச்சையிலேயே தங்கி என்ன செய்யும், வளர்ந்து முதிர்ச்சி அடைந்து பி லிம்போசைட்டுகளாக, அதாவது போன்மேரோ டெப்பண்டன்ட் தான் பி சொல்கிறோம், போன்மேரோ டெப்பண்டன்ட்டாக மாறும். பிறகு என்ன செய்யும், சுற்றுவட்ட மண்டலத்தில் உடலெங்கும் சுற்றி வருகின்றன. இவற்றில் வந்து சில இரத்தத்திலேயே தங்கிவிட மற்றவை என்ன செய்யும், 2ஆம் நிலை நிணநீரிய உறுப்புகளான நிணநீர் முடிச்சு, மண்ணீரல் ஆகியவற்றை சென்றடையும். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டி லிம்போசைட்டுகள் எலும்பு மச்சையிலேருந்து வெளியே போயிடும். எங்கே போகணும் பார்த்திங்கன்னா தைமஸை நோக்கி சென்று அங்கே முதிர்ச்சி அடையும். முதிர்ச்சி அடைஞ்ச உடனே என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா பி செல்கள் போலவே டி செல்களும் அதே பகுதியிலே சென்று சேர்கின்றன. அதுமாதிரி பார்த்திங்கன்னா லிம்போசைட்டுகள் தங்கள் பரப்பின் மீது உணர்வேற்பு புரதங்களையும் பெற்றிருக்கும். இந்த பி செல்கள் புறப்பரப்பில் காணப்படக்கூடிய உணர்வேற்பிகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்ப்பொருள் தூண்டிகளுடன் இணைஞ்ச உடனே இந்த பி செல்கள் தூண்டப்பட்டு விரைவாக பெருக்கமடைந்து பிளாஸ்மா செல்லை உற்பத்தி செய்கின்றன சொல்லலாம். பிளாஸ்மா செல்கள் உற்பத்தி செய்கின்றன. இதில் சில பி செல்கள் எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்யாமல் நினைவாற்றல் செல்களாக மாறுகின்றன. முக்கியமாக அண்டர்லைன் பண்ணிக்கிங்க. சில பி செல்கள் என்ன செய்யும், எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்யாமல் நினைவாற்றல் செல்களாக மாறும். இந்த நினைவாற்றல் செல்கள் வந்து பார்த்திங்கன்னா 2ஆம் நிலை தடைகாப்பு துலங்களில் செகண்டரி இம்யூன் ரெஸ்பான்ஸ் ஈடுபடுகின்றதுன்னு சொல்லலாம். இதில் டி லிம்போசைட்டுகள் எதிர்ப்பொருளை உற்பத்தி செய்யாது. சரிங்களா? இப்போ எதிர்ப்பொருள் தூண்டியை முன்னிலைப்படுத்தும் போது நோயூக்கி செல்கள் என்ன செய்யும், அடையாளம் கண்டு அழிக்கின்றதுன்னு சொல்லலாம். டி செல்களில் பார்த்திங்கன்னா உதவி டி செல்கள், கொல்லி டி செல்கள் என 2 பெரும் வகைகள் காணப்படுகின்றது. இப்போ உதவி டி செல்கள்னு எடுத்துட்டோம்னா அது வந்து பார்த்திங்கன்னா சைட்டோகைன்னு சொல்லக்கூடிய வேதிப்பொருளை வெளியேற்றுன்னு சொல்லலாம். இந்த வேதிப்பொருள்கள் பார்த்திங்கன்னா பி செல்களை தூண்டுகின்றது. உடலெங்கும் சுற்றி வரக்கூடிய கொல்லி டி செல்கள் சேதமடைந்த செல்களையும் அதனுடைய தொற்றுகளையும் அழிக்கிறது தான் இந்த கொல்லி டி செல்லுடைய வேலை. நேச்சுரல் கில்லர் செல்லுன்னு சொல்லுவோம். எங்கேயாவது திசுக்கள் சேதமடைந்தோ செல்கள் சேதமடைந்தோ இருந்ததுன்னா அதை அழிக்கிறது அதனுடைய முக்கியமான வேலை. அந்த மேற்கண்ட செல்களை தவிர்த்து நியூட்ரோஃபில் மற்றும் மோனோசைட் செல்களும் செல் விழுங்கல் முறையில் அயல் செல்களை அழிக்கும். மோனோசைட்டுகள் பார்த்திங்கன்னா பெரிய செல்களாக முதிர்ச்சி அடைந்ததும் மைக்ரோபேஜ் என்று அழைக்கப்படும். இவை வந்து பார்த்திங்கன்னா அயல் உயிரிகளையும் செல் விழுங்கல் முறையில் அழிக்கக்கூடியதுன்னு சொல்லலாம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா எதிர்ப்பொருள் தூண்டிகள்னு சொல்லக்கூடிய ஆன்டிஜனை பார்க்குறோம். இந்த எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்று சொல்லுக்கு பார்த்திங்கன்னா 2 விதமான பொருள் இருக்குது. என்னன்னு பார்த்திங்கன்னா ஒன்று வந்து தடைகாப்பு துலங்களை உண்டாக்கும் அப்படின்னு சொல்லலாம், உண்டாக்கக்கூடிய மூலக்கூறுகளாக விளங்கும். மற்றொன்று பார்த்திங்கன்னா முன்னர் உருவாக்கிய எதிர்ப்பொருளோட வினைபுரியக்கூடிய மூலக்கூறுகளை குறிக்கும். பொதுவாக பார்த்திங்கன்னா இந்த எதிர்ப்பொருள் தூண்டி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கக்கூடிய தடைகாப்பு துலங்களை ஏற்படுத்தக்கூடிய பெரிய சிக்கலான மூலக்கூறுன்னு சொல்லலாம். மேலும் ஒரு குறிப்பிட்ட எதிர்ப்பொருள் அல்லது டீசல் புற ஏற்பியுடன் வினைபுரியக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே என்ன தான், எதிர்ப்பொருள் தூண்டி தான் அப்படின்னு சொல்லலாம். மேலும் இந்த சொல் வந்து பார்த்திங்கன்னா தடைகாப்பு தூண்டி என்பதற்கு இணை பொருட்சொல்லாக பயன்படுத்தப்படும். அது இம்யூனோஜன். இதில் நெக்ஸ்ட்டு பாருங்கள், முதன்மை திசு பொருத்த எதிர்ப்பொருள் தூண்டிகள் என்பவை பார்த்திங்கன்னா செல்களின் புறப்பரப்பில் காணப்படக்கூடிய எதிர்ப்பொருள் தூண்டிகளாக அறியப்படுகின்றது. இது வந்து பார்த்திங்கன்னா தடைகாப்பு துலங்களை தூண்டுவதன் விளைவாக ஒரே இன உயிர்களுக்கு இடையே மாற்றப்படக்கூடிய அந்த உறுப்புகள் இருக்கு இல்லையா, அந்த உறுப்புகள் வந்து நிராகரிப்பு அப்படிங்கிறது இந்த முதன்மை திசு பொருத்த கூட்டமைப்பில் தான் இருக்குது. அதாவது ரிஜெக்ஷன் ஆஃப் அல்லோகிராஃப்ட் அப்படிங்கிறது இதனுடைய அடிப்படையை வச்சு தான். அடுத்து தடைகாப்பு தூண்டினா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா அது இம்யூனோஜன் அப்படிங்கிறோம். இந்த இம்யூனோஜன் சொல்லக்கூடிய தடைகாப்பு தூண்டி
தடைகாப்பு துலங்களை தூண்டக்கூடிய ஒரு மூலக்கூறு அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா ஹாப்டன் ஒன்று இருக்குது. இது என்னென்னு பார்த்திங்கன்னா தடைகாப்பு துலங்களை தூண்டாது. ஆனால் என்ன செய்யணும் பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஒரு குறிப்பிட்ட எதிர்பொருளோட வினைபுரியக்கூடிய ஒரு அமைப்பு. ஏற்கனவே இருக்கக்கூடிய ஆன்டிபாடியோட வேணால் இந்த ஹாப்டன் இணைமை ஒழிய புதுசாக இந்த ஹாப்டன் உள்ளே வர்றதுனால எந்த விதமான தடைகாப்பு துலங்களும் ஏற்படுறது இல்லைங்க. எதிர்பொருள் தூண்டிக்கு எதிரான தடைகாப்பு துலங்கள் அதிகரிக்க செய்கின்ற வேதிப்பொருள் வந்து பார்த்திங்கன்னா துணையூக்கிகள் அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதாவது பார்த்திங்கன்னா அட்ஜுவன்ட். அடுத்து எபிடோப்னா என்ன அப்படின்னு பார்த்தோம்னா எபிடோப்பு கண்ணுங்கிறது பார்த்திங்கன்னா எதிர்பொருள் தூண்டியினுடைய செயல்மிகு பகுதி அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்பொருள் தூண்டிய நிர்ணயிக்கக்கூடிய கூறுகள், நிர்ணய கூறுகள்னு சொல்லலாம். அடுத்து பாராடோப் அப்படின்னா என்ன அப்படின்னதுன்னா இந்த எதிர்பொருள் தூண்டி பிணையக்கூடிய பகுதியை தான் என்ன சொல்கிறோம், பாராடோப் அப்படிங்கிறோம். எதிர்பொருள் பகுதியான இது வந்து பார்த்திங்கன்னா எதிர்பொருள் தூண்டிகளை கண்டறிந்து அவற்றுடன் பிணைகின்றது அப்படின்னு சொல்லலாம். இப்போ எதிர்பொருள் தூண்டியோட வகைகள் எத்தனை இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா உருவாக்கத்தினுடைய அடிப்படையில் எதிர்பொருள் தூண்டிகளை புறத்தோன்றி எதிர்பொருள்கள் தூண்டிகள் மற்றும் அகத்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள்னு 2 வகையாக பிரிக்கலாம். இப்போ எதிர்பொருள் உருவாக்கக்கூடிய திறன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா ஒரு எதிர்பொருள் தூண்டி ஒரு குறிப்பிட்ட தடைகாப்பு துலங்களால் உருவான எதிர்பொருளுடன் வினைபுரிய அனுமதிக்கக்கூடிய பண்பை தான் நம்ம என்ன சொல்கிறோம், ஆன்டிஜெனிசிட்டி அப்படிங்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நுண்ணுயிரிகள், மகரந்த துகள்கள் மற்றும் மருந்து பொருள்கள் மற்றும் மாசுபடுத்திகள் ஆகியவை வந்து பார்த்திங்கன்னா வெளிச்சூழலிலிருந்து விருந்தோம்பின் உடலில் நுழைவதால் அவைகள் என்ன சொல்கிறோம், புறத்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள் என்று அழைக்கப்படுகின்றது. அதாவது புறத்தோன்றி எதிர்பொருள்னால் வெளியிலிருந்து, அதாவது வெளிச்சூழலிலிருந்து உடலுக்குள்ளே நுழையக்கூடிய பொருள்கள் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா தனி உயிரின் உடலுக்குள்ளேயே உருவாகக்கூடிய எதிர்பொருள் தூண்டிகளை அகத்தோன்றி எதிர்பொருள் தூண்டிகள் சொல்கிறோம். இப்போ இதுக்கு எடுத்துக்காட்டு பார்த்திங்கன்னா மனித இரத்த வகை எதிர்பொருள் தூண்டிகள்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்பொருள்கள் ஆன்டிபாடிஸ் அப்படின்னு சொல்கிறோம். எதிர்பொருள்கள் பார்த்திங்கன்னா எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக உற்பத்தி செய்யப்படக்கூடிய புரத மூலக்கூறுகளை எதிர்பொருள்கள் அல்லது இம்யூனோகுளோபுலின் அப்படின்னு சொல்லலாம். எதனால் உருவாக்கப்பட்டதோ அதே எதிர்பொருள் தூண்டில் மட்டுமே வினைபுரியக்கூடியதுன்னு சொல்லலாம். நம் உடலுக்குள்ளே நோயூக்கிகள் உள்ள நுழைஞ்ச உடனே அவற்றுக்கு எதிராக பி லிம்போசைட்டுகள் எதிர்பொருள் எண்ணக்கூடிய என்று சொல்லக்கூடிய புரத பொருட்களை உற்பத்தி செய்யும். எனவே பார்த்திங்கன்னா எதிர்பொருள் தூண்டிகளுக்கு எதிராக பி செல் உற்பத்தி செய்யக்கூடிய செல்கள் வந்து பிளாஸ்மா செல்கள் என்று அழைக்கப்படும். உடற்செயலி மற்றும் உயிர் வேதிய பண்புகள் அடிப்படையாக கொண்டு இந்த எதிர்ப்பொருள்களை நம்ம எத்தனை வகையாக பிரிக்கலாம்னா இம்யூனோகுளோபுலின் காமா, இம்யூனோகுளோபுலின் மியூ, இம்யூனோகுளோபுலின் ஆல்ஃபா, இம்யூனோகுளோபுலின் டெல்டா மற்றும் இம்யூனோகுளோபுலின் எப்சிலான்னு 5 வகையாக வகைப்படுத்தப்பட்டிருக்கு. 1950களில் பார்த்திங்கன்னா போர்டர் மற்றும் ஈடல்மேன் ஆகியவங்க செய்த சோதனையோட முடிவில் இம்யூனோகுளோபுலினுடைய அடிப்படை அமைப்பை கண்டுபிடிச்சாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த எதிர்ப்பொருளானது ஒய் வடிவ அமைப்போட 4 பாலிபெப்டைடு சங்கிலிகளை கொண்ட ஒரு அமைப்பாக இருக்கும். அவரில் வந்து பார்த்திங்கன்னா ஒத்த அமைப்புடைய நீளம் குறைவான 2 இலகுவான அல்லது லேசான சங்கிலிகள், அதாவது லைட் செயின்னு சொல்லக்கூடிய எல் சங்கிலிகள். அடுத்து பார்த்திங்கன்னா நீளம் அதிகமான 2 கனமான சங்கிலிகள்னு சொல்லக்கூடிய ஹெவி செயின்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கட்சி சங்கிலிகள் காணப்படும். இந்த மூலக்கூறில் பார்த்திங்கன்னா இலகுவான சங்கிலிங்கிறது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா 25,000 டால்டன் மூலக்கூறு எடையும் ஏறத்தாழ பார்த்திங்கன்னா 214 அமினோ அமிலங்கள் அதில் ஒன்று சேர்ந்து உருவாக்கிய பாலிபெப்டைடு சங்கிலின்னு சொல்லலாம். இந்த கனமான சங்கிலியில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஏறத்தாழ 50,000 டால்டன் மூலக்கூறு எடையும். இதில் எவ்வளோ அமினோ அமிலங்கள் தான் கிட்டத்தட்ட 450 அமிலங்கள் இருக்கும். மற்றும் பாலிபெப்டைடு சங்கிலி வந்து டைசல்பைடு பிணைப்பால் ஒன்றாக இணைக்கப்பட்டிருக்கும். ஒவ்வொரு இலகுவான சங்கிலியும் பார்த்திங்கன்னா
ஒரு கனமான சங்கிலியோடு இணைக்கப்பட்டிருக்கும். அதே நேரத்தில் 2 கனமான சங்கிலிகள் ஒன்றுடன் இணைக்கப்பட்டு ஒய் வடிவ அமைப்பை உருவாக்கியிருக்கு. இதுக்கான படத்தை நம்ம பார்க்கலாம். எனவே அந்த எதிர்ப்புள்ள H2L2, அது ஹெவியில் 2 செயின், லைட்டில் 2 செயின் அப்படின்னு சொல்லலாம். ஏறத்தாழ நடுப்பகுதியில் அசையக்கூடிய கீழ் அமைப்பு இந்த கனசங்கிலிகளில் காணப்படுது. இப்போ இதுக்கான படத்தை நீங்கள் பார்க்குறீங்க. எதிர்ப்பொருள் தூண்டி இணையக்கூடிய இடம், அதாவது ஆண்டிஜன் இணையக்கூடிய இடம் அப்படிங்கிறது இதுதான். இந்த இடத்துல ஆண்டிஜன் இணையும். ஏன் மாறுபடும் பகுதின்னு சொல்கிறோம்னா, இந்த இடத்துல அமினோ ஆக்சிஜன் வரிசையானது மாறுபடுறதுனால மாறுபடும் பகுதிகள்னு சொல்கிறோம். இதை தான் இலகுவான சங்கிலின்னு சொல்கிறோம். இந்த இலவான சங்கிலியும் கனசங்கிலியும் இரட்டை செல்பைடு பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கும். அடுத்து இதை நிலையான பகுதின்னு சொல்கிறோம். ரைட்டுங்களா? இது கனமான சங்கிலிகள். அடுத்து பார்த்திங்கன்னா, ஒவ்வொரு சங்கிலியும் L மற்றும் H 2 முனைகளை கொண்டதாக இருக்கும். ஒரு முனையை நம்ம C முனைன்னு சொல்கிறோம், அது கார்பாக்சில் முனை. மற்றொன்று N முனை அல்லது அமினோ முனைன்னு சொல்லலாம். ஒரு இம்யூனோகுளோபினில் 2 பகுதி இருக்கும். அது என்ன பகுதினா, ஒன்று மாறுபடக்கூடிய பகுதி ஒரு முனையிலும், இன்னொரு பகுதி நிலையான பகுதின்னு சொல்லக்கூடிய கான்ஸ்டன்ட் ரீஜனும் இருக்கும். இன்னொரு முனையில் இதுக்கு எதிர்முனையில் இருக்கும். மாறுபணி முனைக்கு எதிர்முனை தான் நிலையான பகுதி. வெவ்வேறு எதிர்ப்பொருள் தூண்டிகளோடு வினைபுரியக்கூடிய எதிர்ப்பொருள்களில் பல்வேறுபட்ட V பகுதிகள் காணப்படும். V பகுதி வேரியபிள் ரீஜனுங்கிறது பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மூலக்கூறுக்கும் மாறிக்கிட்டே இருக்குது. ஆனால் அவற்றுடைய C பகுதின்னு எடுத்துட்டோம்னா அது அனைத்து எதிர்ப்பொருள்களும் ஒரே மாதிரி தான் இருக்கும். கான்ஸ்டன்ட் ரீஜனுங்கிறது மாறாது, எல்லா எதிர்ப்பொருளும் ஒரே மாதிரி தான் இருக்கும். ஆனால் V பகுதி மாறுபடும். எனவே பார்த்திங்கன்னா ஒற்றை எதிர்ப்பொருள்களுடைய ஒவ்வொரு கையிலும் உள்ள கன மற்றும் இலகு சங்கிலியின் V பகுதியில் இணைந்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பொருள் தூண்டி நிர்ணய கூறுகளை பொருத்துவதற்கேற்ப இந்த குறிப்பிட்ட வடிவம் கொண்ட எதிர்ப்பொருள் தூண்டிய பிணைப்பு இடத்தை உருவாக்கும். இதன் விளைவாக பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஒற்றைப்படி எதிர்ப்பொருளிலும் 2 எதிர்ப்பொருள் தூண்டி பிணைப்பு இடங்கள் காணப்படும். இந்த எதிர்ப்பொருள் ஒற்றைப்படியின் தண்டாக இருக்கக்கூடிய C பகுதி இருக்கு இல்லையா, இது பார்த்திங்கன்னா எதிர்ப்பொருள் வகையை பொறுத்து நிர்ணயிக்கப்படும். அதே வேளையில் அனைத்து எதிர்ப்பொருளுக்கான பொது வேலைகளையும் செய்கிறது இந்த ஆன்டிபாடி தான். இப்போ எதிர்ப்பொருள் தூண்டிகளை திரிபடியை செய்தல் அக்குலினேஷன் சொல்லுவாங்க. அடுத்து வீழ்படிவாக்குதல் பிரிசிப்ஷன், மற்றும் அவரோட நச்சை சமநிலைப்படுத்தல் நியூட்ரலைசேஷன், மற்றும் எதிர்ப்பொருள் தூண்டின் மீது பூச்சு செய்தல் ஒப்சனைசேஷன், இது போன்ற செயலை செய்கிறது தான் அந்த ஆன்டிபாடியோட பணின்னு சொல்கிறோம். இம்யூனோகுளோபின் பணி. ஒரு எதிர்ப்பொருள் உள்ளே நுழையும் பொழுது அல்லது எதிர்ப்பொருள் தூண்டி உள்ளே நுழையும் பொழுது அதை என்ன செய்யலாம், திரிபடைதல்னா சொல்கிறோம். இப்போ பால் திரிஞ்சு போச்சுன்னு சொல்ல முடியாது, அதுமாதிரி கெட்டியாக மாற்றிடுறது. ஏதோ ஒரு வகையில் அது நம்ம அதை ஆக்டிவ் இல்லாமல் பண்ணிடுறது தான் எல்லாமே. அதுமாதிரி பார்த்திங்கன்னா உள்ளே நுழைஞ்சிருக்கக்கூடிய எந்த ஒரு பாக்டீரியாவாக இருக்கட்டும், வைரஸாக இருக்கட்டும், ஏதோ என்ன செய்யும், தன்னுடைய நச்சு பொருளை வெளியிடும். அந்த நச்சு பொருளை நடுநிலைப்படுத்துறது, சமநிலைப்படுத்துறதுன்னு சொல்லலாம். சமநிலைப்படுத்தும் போது நச்சு நம்மளை தாக்காமல் இருக்கும். இது மாதிரி இந்த இம்யூனோகுளோபின் பணி நிறைய இருக்குது. அதில் பெரிய பணின்னு சொல்லலாம். அடுத்து பார்த்திங்கன்னா எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருளுடைய இடைவினைகள் ஆன்டிஜன் அண்ட் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷனுக்கு வர்றோம். இதில் பார்த்துட்டோம்னா ஒரு எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருளுக்கு இடையே பார்த்திங்கன்னா அந்த வினையை நம்ம திரவ வழி அல்லது எதிர்ப்பொருள் வழி நோய் தடுப்புக்கு அடிப்படையாக அமைகிறது இந்த 2 ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன் தான். இதில் பார்த்திங்கன்னா அது எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் இடையான வினை 3 நிலைகளில் நடைபெறும். முதல் நிலையில் எதிர்ப்பொருள் தூண்டியானது எதிர்ப்பொருள் கூட்டமைப்பை உருவாக்கும். இரண்டாவது நிலையில் திரிபடைய செய்யும் மற்றும் வீழ்படிவாதல் போன்ற செயல்கள் நடைபெறும். மூன்றாவது நிலையில் தான் இந்த எதிர்ப்பொருள் தூண்டிகளை அழிக்கிறது அல்லது நச்சை சமநிலைப்படுத்துறது ஆகிய வேலை நடைபெறும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்ததாக இந்த எதிர்ப்பொருள் தூண்டி அல்லது எதிர்ப்பொருள் வினையினுடைய இணைப்பு விசைனா என்ன அப்படின்னு பார்க்குறோம். இந்த விசையில் பார்த்திங்கன்னா 3 காரணிகள் அமைஞ்சிருக்கும். என்னன்னு பார்த்திங்கன்னா எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் இடையேயான நெருக்கம். அடுத்தது பார்த்துட்டிங்கன்னா சகப்பிணைப்பு அல்லது சகப்பிணைப்பு அல்லாத அல்லது மூலக்கூறு இடையான விசை
இது மற்றும் எதிர்ப்பொருள் ஈர்ப்பு விசை இதெல்லாமே அந்த இணைப்பு விசைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. எதிர்ப்பொருள் தூண்டி எதிர்ப்பொருள் வினையோட இணைப்பு விசைக்கு முக்கியமான காரணமாக இருக்குது. இதில் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு அந்த தூண்டியும் எதிர்ப்பொருள் தூண்டியும் பார்த்திங்கன்னா எதிர்ப்பு பொருளை தூண்டியும் எதிர்ப்பு பொருளும் நெருக்கமாக பொருந்தினால்தான் இணைப்பு உறுதியாக இருக்கும். அது விலகி இருக்கும்போது அதனுடைய வலிமை குறைவாக போயிடும். அப்போ எதிர்ப்பொருள் தூண்டியும் எதிர்ப்பொருளையும் பிணைக்கக்கூடிய இந்த பிணைப்பு சகப்பிணைப்பு இல்லாத பண்பு கொண்டது. இதில் பார்த்துட்டோம்னா இந்த மின்னிலை விசை பிணைப்புகள் மற்றும் ஹைட்ரஜன் பிணைப்பு மற்றும் வாண்டர்வால் ஆற்றல் மற்றும் நீர் விளக்கு பிணைப்பு ஆகியன சகப்பிணைப்பற்ற பிணைப்புகளுக்கு எடுத்துக்காட்டு. இதில் ஏதாவது ஒரு பிணைப்பாக இருக்கலாம். இந்த ஒரு எதிர்ப்பொருள் தூண்டியின் நிர்ணய கூறுகளுக்கும் எதிர்ப்பொருள் பிணைப்பிடத்திற்கும் இடையான வினையான என்ன சொல்கிறோம்? எதிர்ப்பொருள் ஈர்ப்பு வினை அப்படின்னு சொல்லலாம் அந்த வலிமையை. இப்போது எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் வினையோட பயன்பாடுகள் என்னன்னு பார்த்தோம்னா, இரத்த பரிமாற்றத்தின் போது பார்த்திங்கன்னா இரத்த வகைகளை நிர்ணயிக்கிறது, தொற்று கிருமிகளை கண்டறிவதற்கான சீரம் சார்ந்த உறுதிப்படுத்தும் சோதனை, அயல் பொருளை கண்டறிவதற்கான தடைகாப்பு மதிப்பீட்டிலான சோதனை, சீரத்தில் புரதம் உள்ளதா என்பதை கண்டறிய உதவக்கூடிய சோதனை மற்றும் சில தடைகாப்பு குறைவு நோய்களுடைய பண்புகளை கண்டறியும் சோதனை. இது எல்லாத்துலேயும் பார்த்திங்கன்னா தூண்டி எதிர்ப்பொருள் வினை பெரிதும் பயன்படும். சரிங்களா? ஓகே. அடுத்து எதிர்ப்பொருள் தூண்டி மற்றும் எதிர்ப்பொருள் வினையோட வகைகளை நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். தேங்க்யூ டு ஆல்.